ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 9:11. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தியானிக்கப் போகின்ற இந்த பகுதி ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சவுல் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சவுல், பவுல் இரண்டுமே ஒரே அர்த்தத்தை கூடிய ஒரு பெயர்தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் ஆழமாய் தியானித்து பார்க்கும் பொழுது, அவர் தேவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். அதற்கு முன்பதாக தேவனை மிகவும் வெறுக்கின்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னாக என்று இவருடைய வாழ்க்கை இரண்டாக நம்ம பிரிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு முன், அதாவது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்து, எருசலேமுக்கு கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து அவர்களை கொல்லும்படியாக, சிறைச்சேதம் செய்யும்படியாக, சிறையில் அடைக்கும்படியான காரியங்களை அவர் செய்யும்படியாக ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். இப்படி கடுமையான ஒரு மனிதனாய் இருந்தார். எப்பொழுது கிறிஸ்துவின் சத்தத்தை அவர் கேட்டாரோ அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அவர் கேட்குற, ஆண்டவரே நீர் யார் என்று. உடனே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், 3 நாள் அவர் பார்வை இல்லாமல் இருக்கிறார். இந்த பார்வை இல்லாது இருந்த அந்த 3 நாளும் அவர் அந்த மெல்லிய சத்தத்துக்குரியவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாயிருந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, அனனியா என்கிற ஒரு மனிதனோடு கூட, தேவ மனிதனோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அந்த மனுஷன் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பவுலை குறித்து தான் இந்த சாட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு புதிதான ஒரு அனுபவம், புதிதாய் கர்த்தரை கண்டுகொண்ட ஒரு அனுபவம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு அனுபவம். உடனடியாக அவருடைய வாழ்க்கையில் ஜெபனா என்னன்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அந்த 3 நாள் அவர் பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டே கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் கர்த்தரோடு கூட பேசுகின்ற அனுபவம் எப்படியாக இருக்கிறது? கடவுள் இந்த சாட்சியை நம்ம குறித்து சொல்லுவார், இதோ இப்பொழுது என் மகன் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவாரா, அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன் என்று? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் உலகத்தோடும், உலக மனிதர்களோடு கூட, உலக காரியங்களோடு கூட நம்ம நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். இதோ பவுலுடைய வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக வைத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருள் போன்ற சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலை, எல்லா நிலைகளிலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்து ஜெயம் எடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பவுல் எப்படியாக ஜெபித்தாரோ, கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரே, கவலைகள், வேதனைகள், தனிமைகள் எல்லா நிலையிலும் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க நீர் உதவி செய்யுங்க. பவுல் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டாரோ, இப்பொழுது அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சியை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.